சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகுலன்று பிறர் வாழ பிற செயல்களை செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து குறுங்கூற்றிற்கு இரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று என் பாட்டன் பாரதியின் பாடல் வரிகளை கூறி எனது உரையை நான் துவங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட பொருளோ சுதேசி இயக்கத்தின் எழுச்சி. மூவேந்தர்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டிற்கென்று பல சிறப்புகள் உண்டு. அறநெறி தவறாத அரசவையும் போர் முனையில் புறங்காட்டி ஓடாத வீரர்களும் வாய்மையே உயிரென்று வாழ்ந்த பல புலவர்கள் வாழ்ந்த தென் தமிழகத்தில் தான் ஒரு மாபெரும் செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். இவ்வுலகில் கடல் இருக்கும் வரை இவரின் புகழும் தியாகமும் ஒருபோதும் ஓயாது. அவர்தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வழக்கறிஞராக இருந்த இவர் ஆங்கிலேயரிடம் நம் இந்தியா அடிமைப்பட்டு கிடப்பதை எண்ணி அவர் சுதேசி இயக்கம் என்ற ஒரு எழுச்சியை மாபெரும் எழுச்சியை தொடங்கினார். நம் தமிழ்நாட்டில் 1906ஆம் ஆண்டு அந்நிய பொருட்களை தடை விதித்து உள்நாட்டு பொருட்களுக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று உருவாக்கியவர் தான் சுதேசி இயக்கத்தை உருவாக்கியவர் தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். சுதேசி இயக்கம் என்பது ஒரு துணி அல்ல. எப்படி சுதேசி இயக்கம் என்பது ஒரு துணி அல்ல, தமிழர்களின் அடையாளம் என்று காட்டியவர் தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். கடலுக்கே கொண்டு சென்றவர் இந்த சுதேசி இயக்கத்தை. சுதேசி இயக்கத்திற்கு 2 கப்பல்களை கொண்டு வந்தார், SS லாவா மற்றும் SS கலியா என்று. ஆங்கிலேயரை மிரண்டு போயினர். எதற்காக மிரண்டு போயினர்? வணிகத்துறையில் நமது இந்தியா வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறதே என்று அவர்கள் நடுங்கி சென்றனர். இந்த இயக்கமானது ஒரு தேசியம், கிளர்ச்சி, போராட்டம், பல போராட்டங்களும் உச்சக்கட்டங்களாக மட்டும்தானே இருந்தது என்றார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் செக்கிழுத்த செம்மல் என்று நாம் அவரை போற்றுகிறோமே, எதற்காக? அவரை திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் பல புரட்சிகள், கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. ஏனென்றால் கோரல் மில் விபத்து என்பது அனைவருக்கும் தெரியும். அதில் பாரதியும் சுப்பிரமணிய சிவாவும் இணைந்து கொண்டு கோரல் மில் தொழிலாளர்கள் 8 மணி நேரம் தான் ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்தார்கள். ஏனென்றால் அவன் தமிழன், வ.உ.சின் தொண்டன் என்றதால் அவர்களை அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். பின்பு அவர்களுக்கு உதவி ஊதியமும் இல்லை, பதவி உயர்வும் இல்லை. ஏனென்றால் வ.உ.சியும் அவர்களும் இதனை ஐரோப்பியருக்கு சொந்தமான பல நிறுவனங்களுக்கு போட்டியாக இருந்து அதனை முறியடித்து காட்டினார்கள். எப்படியாவது வ.உ.சியை நாம் கைது செய்ய வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு நிமிடம் வந்தது. பீமின் சந்திரபாலின் விடுதலையை எண்ணி நாம் சுதந்திர நாளாக எடுக்க வேண்டும் என்று வ.உ.சி கொண்டாடிய காரணமாக வ.உ.சியை கைது செய்தார்கள். கைது செய்து அங்கு செக்கிழுத்து இருக்கிறாரே, அப்பொழுது பாரதியாருக்கு இந்த செய்தி கூறப்படுகிறது. பாரதியார் கண்ணீர் மல்க ஒரு பாட்டை பாடுகிறார். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருத்திருவுளமோ என்று கண்ணீர் மல்க கூறினார் என்று கூறி இறுதியாக தேசத்தில் போற்றப்படும் ஒரு தந்தையாக இருப்பவர் வ.உ. சிதம்பரனார் பிள்ளை மட்டும்தான் என்று கூறி இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த்.